வேதம் சொல்லுது ஆபேல் ஜெபம் பழி வாங்க துடிச்சதான். ஆனா காயினை தண்டிங்க ஆண்டவரே, அவனை தண்டிச்சிருங்க, காயினை கொன்றுங்கன்னு சொல்லி. அது தப்பு கிடையாது. ஆபேலிடத்தை பேசின சரிதான், ஆபேலிடத்தை தப்பா ஜெபிக்கல, சரியா தான் ஜெபிச்சான். ஆனால் ஆபேல் ரத்தம் பாவியை தண்டிக்க சொல்லுது, ஏசு ரத்தம் பாவியை மன்னிக்க சொல்லுகிறது. ஆபேல் ரத்தம் காயின் மேல நியாயத்தீர்ப்பை செலுத்த சொல்லுது, ஆக்கினை செலுத்த சொல்லுது. ஏசு ரத்தம் பாவி மேல மன்னிப்பையும் கிருபையும் சமாதானத்தை ஊற்ற சொல்லுகிறது. பெரிய டிஃபரெண்ட். ஆகிய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பாவம் செய்தா ஆபேல மாதிரி ஜெபிச்சு கொடுக்குற, ஆண்டவரே என்னை அடிச்சிருங்க ஆண்டவரே. சில பேர் ஜெபிப்பாங்க பாருங்க, என்னை தண்டியும் ஆண்டவரே, என்னை அடிச்சிருங்க ஆண்டவரே. யார பாவம் செஞ்ச நபர்கள் ஜெபிப்பாங்க, தங்களை தண்டிக்கிறது. தண்டனை நீங்க எடுத்துக்காதீங்க, தண்டனையை அவர் ஏற்றுக்கிறார், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே இயேசு என்ன ஜெபிக்கிறாரா? இயேசு இப்ப ஜெபிக்குது, என்ன சொல்றதா? மன்னிப்போம் கிருபையும் சமாதானம் உண்டாயிருப்பதாக, போய் நீ பாவம் செய்யாதே. கர்த்தர் மன்னிக்கிறவர்கள். இயேசுவின் ரத்தம் எனக்கு இருக்கிறது.